என் லண்டனில் இருக்கிற அக்காக்காரியும் புருஷங்காரியும் 3 குழந்தைகளும் நான் ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு போனவையாம். சரியா, எங்களை அம்மாக்காரி சொல்லி கொண்டு வந்தாவ. நான் ஒருத்தரோடைய ஃபோன் காய்க்கிறேன் இல்லை. 7 மாதத்துக்கு பிறகு என் அம்மாக்காரியோட வந்தது ஃபோன் காய்ச்சினேன். அவட வந்தது காய்ச்சா எனக்கு டென்ஷன் கூட்டுறது. அதனால் காய்க்கிறேன் இல்லை பெருசாக. இப்படி இப்படி ஃபோன் காய்க்காமல் இருந்தால் தான் அவள் வந்து எந்த வீட்டுக்கு வழியால் வந்து நின்றுட்டு போனவன். அவைக்கு என்ன பிரச்சனை? வந்து இங்கே வந்து எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு. சரியா, சனியங்கள் காசு இருந்தால் சுண்ணியன் நக்குங்கள். ஃபக்கிங் ப்ரிக்ஸ். எனிவேஸ், இந்த ஃப்ரெஷீஸ் அக்காக்காரி புருஷக்காரி எல்லாம் ஃப்ரெஷீஸ். ஐயோ, இவளோட எல்லாம் காயக்கூடாது. விளாங்க என்ன ஸ்வே பண்ணக்கூடாது, ஏசக்கூடாது. என்ன செய்கிறேன்? சில அவ்வளோ வெறுகுது. என்ன செய்கிறேன்? நான் பேசுகிறேன். எட்டு மணி ஆச்சுடாப்பா. என்னட்ட காசு இல்லை. நான் ரோட்ல பிச்சை எடுக்கிறேன். சனியனுக்கு பிறந்தான் வந்தது. புருஷங்காரனை பார்த்தா வந்து குட்டாங்கு மாதிரி கிடக்கும். கருப்பண்டா அது வந்து என்ன கருப்பண்ணு தெரியல. கருப்பண்டா ஃபக்கிங் ப்ராப்பா கருப்பு. குரங்கு பார்த்தா அந்த குரங்கு குட்டியல், அது சில்லாங்கார வந்து அந்த குரங்கு குட்டியல். அது வந்து ஜெனரேஷன்ல இருந்து வந்த சனியன் நாய். எனக்கு காசு திராடி நான் இப்படி தான் காய்ப்பேன். பாசிட்டிவ் ஆக்காத கீழ் பாசிட்டிவ் ஆக்காத கீழ் எனக்கு காசு வேணும். எனக்கு காசு தான் நான் பாசிட்டிவ் ஆக்காய்ப்பேன். இதுவாள் ஜட்டியை கூட விட அதில் எடுத்துக்கொண்டு ஓடிடுங்கள் சேனியனுகள். எனக்கு ஓன்லி கண்ணெண்ணை மட்டும்தான் பிடிக்கும். ஜெர்மன் அண்ணன் ஜெர்மன்ல இருக்கிறாரு. அப்போ அவரை ஜெர்மன் அண்ணன் சொல்கிறேன். உள்ளாயி லண்டன்ல இருக்கிற அண்ணன் இஸ் நாட் டூ பேட். இஸ் நாட் டூ பேட். உள்ளாயி உள்ளாயி உள்ளாயி. Always. Tudu 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 tudu. இவைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் எந்த ஹோட்டலில் புக் பண்ணி ஈஸ்டான் போனால் எந்த ஹோட்டலில் புக் பண்ணி இருக்கிறாரு, எந்த ரெஸ்டாரண்ட்டில் காசு டிப்ஸ் கொடுக்குறாரு, எந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்லா போய் சாப்பிட்றாரு, இவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சேனியன் எனக்கு ஆல்வேஸ் நல்ல ஆக்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்க பிடிக்கும். எனக்கு நல்ல ஆக்கள் ரிச்சான ஆக்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை இருக்க பிடிக்கும். இந்த குரங்கு குட்டியால் வந்து குரங்கு வேலை செஞ்சுதான் இந்த காசு உழைக்கிறது. சரியா? உள்ளாயி 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 உள்ளாயி. எனக்கு கவர்மெண்ட் நல்லா பே பண்ணுது. அப்போ எனக்கு வந்து ஐ டோன்ட் கேர், யூனோ.
ஸோ நான் இப்போ இஸ்லாம் படம் பார்த்தீங்களோ நான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் எந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றேன்னு பெருசாக ஒன்றும் காட்டுறேன் இல்லை சோஷியல் மீடியாவில் காட்டுறேன் இல்லை எந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றேன்னு எப்படி எந்த கோயிலுக்கு போகிறேன்னு இவைக்கு என்ன காட்டுறது சனியனுவல் அதில் பார்த்து நான் போகிற இடத்துல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி என்ன வந்து அந்த டம்மி ஆகி காசு உழைக்க பார்க்குறேன் சனியன் நான் விளங்குச்சா இவங்க என்ன காட்டி கொடுக்குற இவங்க ஒன்றும் காட்டி கொடுக்கக்கூடாது ஓன்லி வந்து அது ஹிந்து சத்தில் ஒரு ரூல் ஒன்று இருக்கு சூப்பிட்டு போ ரூல் தெரியுமா உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டியில் வேறு இது இருக்கு இதை வந்து ஜெயிலுக்கு போனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எடுப்பாங்க கிறிஸ்டியானிட்டியில் வந்து குனி நான் செய்கிறேன்னு அர்த்தம் சோஷியல் மீடியாவில் நல்ல ஆக்களோட நல்ல மாதிரி காய்ச்சி கொஞ்சம் வேறு மாதிரி தான் காய்ச்சி வந்து அந்த டீல் பண்ணணும். நல்ல ஆக்களுக்கு தான் நல்ல இன்ஃபர்மேஷன் போகணும், கெட்ட ஆக்களுக்கு வந்து கெட்ட இன்ஃபர்மேஷன் தான் போகணும். கிரைமுக்குள்ளே இப்படி தான் மாட்டி விடுறவங்க விளங்குச்சா. பசிக்குது என்ன சாப்பிடலாமென்று யோசிக்கிறேன். உள்ளாயி 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 காட்டி கொடுக்க கூடாது. என்ன என்ன சாராயம் குடிக்கிறேன் அதெல்லாம் காட்டி கொடுக்க கூடாது. என்ன சாப்பாடு சாப்பிட்றேன் எல்லாம் காட்டி கொடுக்க கூடாது. சனியனவளுக்கு என்ன என்ன காட்டி கொடுக்கூடாது. ஏன் நான் காட்டி கொடுக்குறேன். நான் எல்லாம் ஜெயிலுக்குலாம் போயிருந்தேன். இவன் எல்லாம் அது வெளியால இருந்து அதுக்கு வந்து காப்பி என் அண்ணங்காரன் கம்ப்ளைண்ட் இவைக்கு வந்து அந்த 30,000க்கு மேலே வந்து ஹெல்ப் பண்ணி நான் வீடு வேண்டி கொடுக்குறதுக்கு லோனாக கொடுத்தேன். நான் இவன் எனக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. என்ன நடக்குதான் நானும் காசு கொடுத்தனா தான் சரியா. சுபாண்ட புருஷன் என்ன தெரியுமா சொன்னது, இவன் வந்து 5,000 ரூபா காசு வச்சிருக்கிறான் சரியா. என்ற காசு 5,000 பவுண்ட்ஸ் என்ன இவேட்ட கொடுத்துறான் வீடு பண்றதுக்கு சசி இது சுபாட்ட. அப்போ அவன் அது புருஷங்காரன் வந்து எனக்கு சொன்னான். என் அண்ணக்காரன் வந்து அந்த 5,000 பவுண்ட்ஸை கேட்குறான். என்னடா அந்த 5,000 பவுண்ட்ஸ் எடுத்து வட்டி கொடுக்க போகிறான் நாங்கால. அப்போ காசு காட்டி ஃபேமிலி லெவலில் அடிவாடன்னு பாருங்க. 5,000 போது அங்கால எடுத்து அவன் கொடுத்துட்டு போட்டு நான் வச்சிருந்தா நான் 5 கிலோ வலிச்சிருவேன். ஐ டோன்ட் கேர். என்னடா என் அண்ணக்காரனுக்கு விளங்கிட்டு இவைக்கு வீடு எடுத்து கொடுத்தாச்சு. இவைக்கு கொஞ்சம் ஓகே லைஃப் கொஞ்சம் ஓகே ஆகுது. ஆனால் அவைக்கு வந்து என்ன காசு வேணும். சுண்ணியா உருவி கொண்டே இருப்பினா மில்க் இன் த கவ் லைக் கிரேசி இஸ் நோ குட்.